டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், 9th ஸ்டாண்டர்டில் எக்ஸைஸ் 1.5ல் நம்ம ஃபோர்த் சம் பார்க்கலாம். வெரிஃபை ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் சி யூஸிங் வென் டயக்ராம். எப்படி வென் டயக்ராம் பயன்படுத்தி எப்படி இந்த சம்மை வெரிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறது பாருங்கள். ஏபிசின்னு கொடுத்துருக்கனால 3 சர்க்கிள் இந்த மாதிரி போட்டுக்கிறீங்க, ஒன்றோட ஒன்றா இன்டர்செக்ட் ஆகிற மாதிரி 5 டயக்ராம் போட்டுக்கிறோம். இப்போ அதே மாதிரி நேம் மறக்காமல் நேம் கொடுத்துரும். ஏ சர்க்கிள், பி சர்க்கிள், சி சர்க்கிள், ஏபிசி, ஏபிசி, பாருங்கள். இப்போது எல்ஹெச்எஸ் என்ன சொல்லியிருக்காங்க, ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி. இப்போ எல்ஹெச்எஸில் ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி, இதில் நம்ம ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் என்ன இருக்கோ அதை தான் நம்ம சால்வ் பண்ணுறோம். பி இன்டர்செக்ஷன் சி அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, பி சர்க்கிளுக்கும் சி சர்க்கிளுக்கும் காமனான போர்ஷன், அதாவது காமனான பகுதி, இதுதான் பி இன்டர்செக்ஷன் சி. அடுத்தது இந்த பி இன்டர்செக்ஷன் சியோட ஏங்கிற சர்க்கிளையும் நம்ம என்ன செய்கிறோம், ஆட் பண்ணுறோம், அதாவது சேர்த்து ஷேர் பண்ணுறோம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏ யூனியன் பி, சரி, ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி. அப்போ இந்த டயக்ராம் எப்படி வரும், ஃபஸ்ட்டு பி இன்டர்செக்ஷன் சி எப்படி இருக்குது, இந்த மாதிரி இருக்குது. இந்த பகுதி தான் பி இன்டர்செக்ஷன் சி. அதோடு நம்ம ஏங்கிற சர்க்கிளையும் நம்ம ஷேர் பண்ணுறோம். இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கிறீங்க. அடுத்தது ரைட் சைடில் பாருங்கள், ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் சி. இதில் ஃபஸ்ட் என்ன இருக்குது, ஏ யூனியன் பி. அப்போ ஏ யூனியன் பின்னு என்ன அர்த்தம், ஏங்கிற சர்க்கிளையும் பிங்கிற சர்க்கிளையும் நம்ம ஷேர் பண்ணுறோம். அடுத்தது ஏ யூனியன் சி. இப்போ ஏவையும் சியும் நம்ம இந்த மாதிரி ஷேர் பண்ணி காமிக்கிறோம். அடுத்த டயக்ராம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் சி. அப்போ இந்த 2 டயக்ராம் இருக்கு இல்லையா, இந்த 2 டயக்ராம்லேயும் எது காமனாக இருக்குது, அதுதான் ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் சி. இரண்டுக்கும் பொதுவான பகுதி என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாருங்கள், இதுலேயும் ஏ சர்க்கிள் ஃபுல்லாக இருக்குது, இதுலேயும் ஏ சர்க்கிள் ஃபுல்லாக இருக்குது, ரெண்டுலேயும் காமனாக இருக்கிறது இந்த ஏரியா. அப்போ என்னது, அப்போது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் 1ல் இருக்கிறதே தான் நமக்கு கடைசியாக வரும். இது ஈக்குவேஷன் நம்பர் 2. ஃப்ரம் 1 and 2 we get A union B intersection C is equal to A union B intersection A union C. Hence verified. That's all.